திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோண்ட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். அமெரிக்காவில் இருந்து பெங்களூருக்கு திரும்பும் டெக்கி 3.5 லட்சம் மாத வாடகைக்கு வீடு தேடுகிறார். 13 ஆண்டுகள் காலம் அமெரிக்காவில் வேலை செய்து வந்த ஒரு தொழில்நுட்ப நிபுணர் பெங்களூருக்கு குடும்பத்துடன் தான் இடம்பெயர இருப்பதாகவும், மாதந்தோறும் 3.5 லட்சம் ரூபாய் வாடகைக்கு பெங்களூருவில் தான் வீடு பார்ப்பதாகவும் வெளியிட்டிருக்கும் பதிவு சமூக வலைத்தளங்களில் பலரின் கவனத்தை பெற்றுள்ளது. ரெடிட் தளத்தில் ஒரு தொழில்நுட்ப நிபுணர் வெளியிட்டுள்ள பதிவில், நான் கடந்த 13 ஆண்டுகளாக அமெரிக்காவில் பணிபுரிந்து வருகிறேன். எனக்கு 29 வயது ஆகிறது. நான் பணி அழுத்தம் மிகுந்த வேலையில் இருந்து வெளிவர வேண்டும், குடும்பத்தினருடன் கூடுதல் நேரத்தை செலவிட வேண்டும் என விரும்புகிறேன். இதற்காக நான் அமெரிக்காவில் இருந்து பெங்களூருக்கு குடிபெயர விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார். தன்னுடைய மனைவி மற்றும் 3 பிள்ளைகளுடன் பெங்களூருக்கு வர இருப்பதாகவும், மாதத்திற்கு 3.5 லட்சம் ரூபாய் வாடகைக்கு வீடு பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளாகவே நான் வேலைக்காகவே பெரும்பாலான நேரத்தை செலவழித்து விட்டேன் என தெரிவித்துள்ளார். இப்பொழுது என்னிடம் இந்தியாவில் வந்து வசிப்பதற்கு தேவையான நிதி இருக்கிறது. பகுதி அளவு வருமானம் வருவதற்கான ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன். எனவே நான் இந்தியாவிற்கு வந்து என் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார். அதிக சம்பளம் தரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பை கைவிடுவது என்பது நிதி ரீதியாக எனக்கு பல சிக்கல்களை தரும். ஆனால் இப்பொழுது நான் என்னுடைய நலனுக்காக, என்னுடைய குடும்பத்தினரின் நலனுக்காக தான் முக்கியத்துவம் தர விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார். வர்த்தூர் பகுதியில் 4 படுக்கை அறை கொண்ட அபார்ட்மெண்ட் தேடி வருவதாக அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். ஹைதராபாத் அல்லது பூனே ஆகிய நகரங்களிலும் குடியமர தான் தயார் என கூறியிருக்கிறார். என்னுடைய மனைவி அமெரிக்காவை சேர்ந்தவர். என்னுடைய பிள்ளைகளையும் வெளிநாட்டவர் போலவே இருக்கிறார்கள். இந்திய சமூகமும் இந்திய பிள்ளைகளும் அவர்களை எவ்வாறு கையாளப் போகின்றன என்பதை நினைத்தால் தான் சற்று குழப்பமாக இருக்கிறது என கூறியிருக்கிறார். வெளிநாட்டில் இருந்து இந்தியாவிற்கு வந்து தங்கியிருப்பவர் என்னென்ன சவால்களை சந்திக்கிறார் என்பதை தயவு செய்து எனக்கு கூறுங்கள். உங்களின் பரிந்துரைகளை எதிர்பார்க்கிறேன் என தெரிவித்திருந்தார். அமெரிக்காவில் வேலையை விட்டுவிட்டு இந்தியா வருவதற்கு பதிலாக அமெரிக்காவிலேயே ஒரு புறநகர பகுதிகளில் நீங்கள் வசிக்கலாமே என பயனர் யோசனை தெரிவித்துள்ளார். நான் ஐரோப்பாவை சேர்ந்த பெண்மணி. இந்தியாவிற்கு வந்ததிலிருந்து இங்கிருக்கும் மக்கள் என்னை பார்க்கும் பார்வை குறிப்பாக வித்தியாசமாக இருக்கிறது. இந்த மக்களோடு ஒருங்கிணைவது சவாலாக இருக்கிறது என தெரிவித்துள்ளார். இங்கே இருக்கும் கலாச்சார வித்தியாசங்கள் உங்களுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சற்று பிரச்சனை ஏற்படுத்தலாம். ஆனால் சில நாட்கள் அவை சரியாகிவிடும், ஒரு பயனர் தெரிவித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.